கூட்டணியில் இருக்கும் கட்சிகளில் சில தங்கள் பக்கம் வரும் என எடப்பாடி நம்பியிருந்த நிலையில் அங்கு எந்த மாற்றமும் நடப்பதாக தெரியவில்லை என்றும், குறிப்பாக விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணிக்கு வந்துவிடும் என எடப்பாடி மிகவும் எதிர்பார்த்ததும் அதுவும் கை நழுவி போய்விட்டதால் கூட்டணி விஷயத்தில் எடப்பாடி மிகுந்த மன உளைச்சலில் இருப்பதாக எம்ஜிஆர் மாளிகை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதன் வெளிப்பாடுதான் வேறு வழியே இல்லாமல் இறுதியாக பாஜகவுடனே கூட்டணி வைக்க கிரீன் சிக்னலை காட்டிவிட்டார் எடப்பாடியார் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் திருப்பதியில் நடந்த ஒரு திருப்பமே பாஜகவுடன் கூட்டணி வைக்க காரணம் என்று காதை கடிக்கின்றது எம்ஜிஆர் மாளிகை பற்றி. அதாவது மாதந்தோறும் திருப்பதி செல்வதை வழக்கமாக கொண்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமி தனது மனவேதனைகளுக்கு திருப்பதியில் தீர்வு கிடைக்கும் என நம்பிக்கை உடையவர். தற்போது திருப்பதி கோயில் அறங்காவலர் குழு தலைவராக உள்ள சித்தூரை சேர்ந்த முன்னணி தொலைக்காட்சி நிறுவன அதிபர் ராஜகோபால் நாயுடுதான் எடப்பாடி திருப்பதிக்கு வரும்போதெல்லாம் அவருக்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொடுப்பவர். கூட்டணி ஒர்க் அவுட் ஆகாமல் மன உளைச்சலில் இருந்த எடப்பாடியார் கடந்த முறை திருப்பதிக்கு பயணம் மேற்கொண்ட போது அங்கு அறங்காவலர் குழு தலைவருடன் மனம் விட்டு பேசியிருக்கிறாராம். அப்போது கூட்டணி தொடர்பாக தனது மனதில் இருக்கும் குழப்பம் குறித்து ராஜகோபாலிடம் எடப்பாடி ஆலோசித்திருக்கிறார். அப்போது எந்த குழப்பமும் வேண்டாம், பாஜகவுடன் இணைந்து அரசியல் பயணத்தை தொடருங்கள், இதை ஏழுமலையானே உத்தரவிட்டதாக நினைத்துக் கொள்ளுங்கள் என்று ராஜகோபால் கூறவே எடப்பாடிக்கு மனமாற்றம் ஏற்பட்டதாக கூறுகின்றனர் உள் விவரம் அறிந்தவர்கள். தொடர்ந்து கதைத்த எம்ஜிஆர் மாளிகையின் பற்றி 2026 தேர்தல் குறித்து எடப்பாடி பழனிசாமியின் மகன் மிதுன் தனியார் அமைப்புடன் இணைந்து ஆய்வு நடத்தி ரிப்போர்ட் ஒன்றை கொடுத்ததாக கூறுகிறது. இந்த ஆய்வின் முடிவில் தற்போதைய கூட்டணியை வைத்துக் கொண்டு 30 தொகுதிகளை கூட அதிமுக வெற்றி பெற முடியாது என தெரிய வந்திருக்கிறதாம். மேலும் கடந்த முறை போன்று இம்முறை கொங்கு மண்டலம் கை கொடுக்காது, தென் மாவட்டங்களில் அதிமுக படுதோல்வியை சந்திக்கும் என பல அதிர்ச்சி தகவல்கள் அந்த ரிப்போர்ட்டில் மென்ஷன் செய்யப்பட்டதாம். இதையடுத்து பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் மட்டுமே நாம் தப்பிக்க முடியும், இல்லையென்றால் அதிமுக நெருக்கடியை சந்திக்க வேண்டி இருக்கும் என எடப்பாடிக்கு மிதுன் ரெட் அலர்ட் கொடுத்தார் என்று கூறப்படுகிறது. திருப்பதியில் கிடைத்த அட்வைஸ், மகன் மிதுனின் ரிப்போர்ட் எடப்பாடியை பெரிய அளவில் யோசிக்க வைத்ததாகவும், வேறு வழியே இல்லை, தன்னையும் கட்சியையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் பாஜகவுடன் கூட்டணி வைத்தே ஆக வேண்டும் என்று எடப்பாடியார் முடிவெடுத்துதான் அவசரமாக மார்ச் 25ஆம் தேதி அமித்ஷாவை சென்று சந்தித்தார் என்று கூறுகிறது எம்ஜிஆர் மாளிகை பற்றி.